இனிமே நாங்க இந்த நாட்டை ஆளணுங்கிறதுக்கு என்ன? 4-3 பொண்டாட்டி ஈட்டி பெற பிள்ளைக்கெல்லாம் பதவி வாங்கி கொடுக்கறதுக்கா? பாரதேசி பாய மக்க பிள்ளை நாங்க, அன்னாடங்காட்சி தினக்கூலிகளின் பிள்ளைகள் நாங்க. இனி வாழவே வழியில்லை என்ற நிலையில் இந்த வேலையை செய்ய வந்தோம். புரட்சி எப்போது தோன்றும்? இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் மக்கள் தானாக புரட்சி செய்வார்கள் என்கிறான் ரஷ்ய புரட்சியாளர் லெனின். அப்படி வாழ முடியாத சூழல் வந்துருச்சு. அதனால கிளம்புறோம். அதனால உங்கள் பிள்ளைகள் இந்த வேலையை செய்ய வரும். உயர்ந்த நோக்கத்தை கொண்டு வரோம். தத்துவம் என்பதே அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, அருமை பெற்றோர்களே, தகப்பன் என்பவன் என்னை பெற்றவனாக இருக்க வேண்டும், என் தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய தத்துவ நிலைப்பாடு. என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது, என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது. என்னை அடிச்சா அமித்ஷாவுக்கு வலிக்குமா? என்னை அடிச்சா ராகுல் காந்திக்கு வலிக்குமா? என்னை அடிச்சா உனக்கு வலிக்கும். அப்ப நீதான் என் தலைவன், நீதான் என் தலைவன். பிர்ஜோ மரணத்திற்கு மோடியின் கருத்து என்ன? அமித்ஷாவின் வருத்தம் என்ன? ராகுல் காந்தியின் கருத்து என்ன? ஆனால் தமிழர்கள் வாழ்க்கை வேண்டியதில்லை, வாக்கு வேண்டும். தமிழன் உயிரோ உணர்வோ உரிமையோ தேவையில்லை, ஓட்டு வேண்டும். இதை எப்படி ஏற்கிறது? இதை எப்படி ஏற்கிறது? அதனால்தான் உங்கள் பிள்ளைகள் ஒரு வெறி கொண்டு வாரோம். அதுல என்ன சந்தேகம்? வெறி கொண்டு வாரோம். அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்கிறோம் உங்கள் பிள்ளைகள். அனைத்து துன்பப்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்கிறார். அதை அடைவதற்கு வெறி கொண்டு பாய்கிறோம். அதிகாரம் வந்து விட்டால் எல்லாத்தையும் சரி செய்வோம். என் விவசாயி கோமணத்தோட போய் அம்மனமாக நின்றுட்டு டெல்லியில போராட போறாரா? விட்டுற போறோமா? தண்ணிக்கு கர்நாடகத்தையும் கேரளாட்டையும் மண்டிட்டு நிக்க போறோமா? மான தமிழ் மக்கள் வந்தவன பாண்டியார் பொன்னமலால் அணையை கட்டுவேன். அம்மையார் இந்திரா காந்தி காலத்துல 1985 அடிக்கல் நட்டி நிறுத்திட்டான். போடு திருப்புவேன். நேர கொண்டாந்து முல்லை பெரியாற்று பாசனத்திற்கு மேட்டூர் கொண்டு வந்து காவிரி படுகைக்கு கொண்டு சேர்த்துருவேன். பெரிய குழாயில பவானி ஆற்றின் குறுக்கே அணை கேரளா கட்டிடுச்சு. நான் மேல் பவானி, எங்க பவானியில எங்க இருந்து தண்ணி வருதோ அங்கே கட்டி அணைய ராட்சச குழாய் மூலம் திருப்பிடுவேன். எனக்கு இதை யாரு செய்வா? என் தாய்மொழி செத்து போச்சு. அதை பத்தி கவலைப்பட இந்த நாட்டில் ஒரு தலைவன் ஒருத்த கிடையாது. இந்தியப்படி சமஸ்கிருதம் படிக்கிறான். அவனவன் மொழியை உயிர்ப்பிக்க, அவனவன் மொழியை வளர்க்க, அவனவன் மொழியை காப்பாற்ற துடிக்கிறான். செத்துக் கொண்டிருக்கிற என் தாய்மொழியை காப்பாற்ற நாங்க துடிக்கிறோம். இதை இனவெறி, இதை பாசிசம், இதை மொழி சாவனிசம் என்கிறோம். அப்ப சமஸ்கிருதம் படி என்பது சமஸ்கிருத சாவனிசம் இல்லையா? இந்தி கட்டாயம் படி என்பது இந்தி தீவிரவாதம் இல்லையா? அதுக்கு அவன் டைம் பதில் இல்லை. நான் வருவேன்.